குட் ஈவினிங். பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். எஸ் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ம டீடைல்டா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் கூட மிஸ் பண்ணாம பார்க்க போறோம். ஸோ நாட் ஒன்லி வெறுமன ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத தாண்டி, ஏன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்க்கும் கேட்கறதுக்கும் வந்து அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சிலபஸ் தான், ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத கேட்கலாம், அவ்வளவுதான். பட் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும், பட் ஸ்கூல் புக்ஸை தாண்டி வரும். ஸ்கூல் புக்ஸை தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அந்தந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும். இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது நிறைய போட்டித் தேர்வர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அதிகமாக இவங்க வந்து படிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்திய அரசியலமைப்பு, அதுல ஒரு, ஏன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் அப்படிங்கிறதுனால அதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் தேர்வர்களுக்கு அதை படிக்கிறதுக்கு. இப்போ அதிகமாக நீங்க படிக்கிறது இல்ல ஏதாவது நீங்க பொது அறிவுல ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் பாலிட்டி கேளுங்க சார். ஈவன் இன்டர்வியூல கூட கேட்டீங்கன்னா சப்ஜெக்ட் ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கலாம் அப்படின்னு கேட்டாங்கனாலும் பாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இந்த பாலிட்டியில வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருமே படிப்பாங்க. யாரும் வேற ஹிஸ்டரியோ அப்படின்ற மாதிரிலாம் மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு இல்ல சயின்ஸ்ல இருந்து கேளுங்க அப்படிங்கறது கூட சொல்ல மாட்டாங்க. நிறைய பேருக்கு பொதுவான ஒரு காமன் டாபிக் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு. ஓகே, ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்க? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது. எஸ் சார். ஓகே சார். ஸோ இந்த இதுதான் நம்ம வந்து இப்போ டீடைல்டா பேசிக்ல இருந்து பார்க்க போறோம். ஒவ்வொன்றுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே புரிஞ்சு படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கும் போது, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும் போது அதுல வார்த்தைகள் முக்கியம். இப்ப நீங்க பிரியாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, அந்த பிரியாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். பிரியாம்பிள் அப்படிங்கிறது என்னதுன்னா அரசியலமைப்போட முன்னுரை, முகப்புரை. எப்படி ஒரு எஸ்ஏக்கு வந்து நம்ம ஒரு முன்னுரை எழுதுறோம், அந்த எஸ்ஏல இருக்கக்கூடிய கான்டென்ட் எல்லாமே என்ன அப்படிங்கறது அந்த முன்னுரையில சொல்லுவோம், என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது. அது மாதிரிதான் இந்திய அரசியலமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியாம்பிள். அந்த முன்னுரை எந்த மாதிரி ஆரம்பிக்கும்? இந்திய மக்களாகிய நாம். சோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. சோ அந்த இந்திய அரசியலமைப்போட ஸ்டார்ட் பண்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஸ்டார்ட். இந்திய மக்களாகிய நாம். அப்போ இந்தியாவில பாத்தீங்கன்னா அப்படின்னா யார் சுப்ரீம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டான். ஹூ இஸ் சுப்ரீம் இன் இந்தியா அப்படின் போது, சுப்ரீம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ஸ், இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வி த பீப்புள் தான் சுப்ரீம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வார்த்தைகள்லாம் இருக்கும். சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே என்ன, எதை மீன் பண்ணுது, இதோடைய அர்த்தம் என்ன, சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் படிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல சில வார்த்தைகள்லாம் இல்லை, அதை பின்னாடி வந்து நம்ம சேர்த்தோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சேர்த்த வார்த்தைகள் என்ன, எதனால அது சேர்க்கப்பட்டது, ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற டு த கான்ஸ்டியூஷன்ல இருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் சாவரின். சாவரின் அப்படின்னா என்ன? சாவரின் அப்படின்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சாவரின் அப்படின்னா சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சாவரின் அல்லது வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இறையாண்மையை விட இன்னும் கரெக்டா சொல்றது அப்படின்னா சுய ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. சாவரின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை வந்து வேற எந்த நாடு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ a country is not controlled by any other nation and it makes its own decisions. சரிங்களா? ஸோ வேற எந்த நாட்டின் கட்டுப்பாடும் இல்லாமல் தன் முடிவுகளை தானே எடுப்பது, இதுதான் வந்து சாவரினிட்டி, இறையாண்மை. இப்படி இல்லை அப்படின்னா இறையாண்மையை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இறையாண்மை இல்லாத ஒரு நாடு, இப்ப சொல்லுங்க, இப்ப ரீசெண்டா நம்ம பார்க்கலாம், ரீசெண்டா இப்போ இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல இறையாண்மையை இல்லாத ஒரு நாடு சொல்லுங்க, தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. சரிங்களா? ஈரான்.
ஈரான் வந்து நீங்க சொல்லுங்க, ஈரான் வந்து ஃபுல் இறையாண்மையோட இருக்கக்கூடிய நாடு. ஏன்னா அந்த நாடை வந்து எந்த நாடும் கட்டுப்படுத்தல. பிரச்சனை என்னன்னா அதனாலதான் அந்த நாடு மேல வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ் வந்து அட்டாக் பண்றதுக்கு காரணமே. சோ அதனோட இறையாண்மையை காத்துக்கொள்வதற்காக தான் அதை அட்டாக் பண்றாங்க. சரிங்களா? அவங்க வந்து எந்த நாட்டோட கண்ட்ரோல்லையும் கிடையாது. வேற பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆப்கானிஸ்தான். இஸ்ரேலும் கிடையாது. ஆப்கானிஸ்தான், பழைய ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருந்து அதுக்கப்புறம் இப்ப அது இறையாண்மையோட இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெனிசுவலா, சரிங்களா? சோ வெனிசுவலா எல்லாம் பாத்தீங்கன்னா வெனிசுவலா விடக்கூடிய இதெல்லாம் இது நீங்க பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு யார் டிக்டேட் பண்ணிட்டு இருக்கா? வெனிசுவலா நாட்டுக்கோட அமெரிக்கா, சரிங்களா? சோ வெனிசுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இறையாண்மை கிடையாத ஒரு நாடு. சோ சாவரனிட்டி இல்லாத ஒரு நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போதைக்கு வந்து வெனிசுவலா. ஒரு காலத்துல ஆப்கானிஸ்தான் இருந்தது, இப்பெல்லாம் ஆப்கானிஸ்தான் ஃபுல்லி வந்து சாவரன். சோ இப்ப சாவரன் இல்லாத நாடுன்னு எதை சொல்றது அப்படின்னா அப்போ காலனி ஆதிக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா எப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து எதெல்லாம் பிரிட்டிஷ் காலனியில இருந்ததோ அது எதுக்குமே சாவரின் இருந்திருக்காது. அது எல்லாமே யாரோட கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னா இங்க யூகே கண்ட்ரோல்ல இருந்தது, சரிங்களா? சோ அப்போ அதுதான் சாவரின். சோ அப்ப சாவரின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுல்லி இண்டிபெண்டன்ஸ், வேற எந்த நாட்டு கட்டுப்பாடும் இல்லாம தானே முடிவு எடுக்கக்கூடியதான் சாவரின். சோ இந்தியாவில எதெல்லாம் உலகத்துல எதெல்லாம் சாவரின் கண்ட்ரிஸ் அட்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸுமே சாவரின் கண்ட்ரிஸ் வரும். சோ இந்தியா, யுஎஸ், ஜப்பான், கவர்ன் இட்ஸ் அதாவது தன்னால முடிவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாடுகள், சைனா, ரஷ்யா எல்லாமே வந்து சாவரின் வரும். அப்ப சாவரின் அப்படின்னா இறையாண்மை அல்லது சுயாட்சின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்னது? டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்னதுன்னா ஜனநாயகம். டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்னதுன்னா பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா தலைவர்களை அவர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பார்கள். ஜனநாயகம் அப்படிங்கிறது என்னதுன்னா மக்களோட வாக்குரிமை. வாக்குரிமை மூலம் தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது. சோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கிறது என்னதுன்னா when the people elect their leaders through voting. அப்போ டெமோக்ராட்டிக் இல்லாத கண்ட்ரி சொல்லுங்க பார்க்கலாம். டெமோக்ராட்டிக் இல்லாத கண்ட்ரி, ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இல்லாத கண்ட்ரி, மக்கள் வந்து அந்த மாதிரி டெமோக்ராட்டிக் இல்லாத ஒரு கண்ட்ரி சொல்லுங்க. டெமோக்ராட்டிக் இல்லாத கண்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா China is not a democratic country. North Korea is not a democratic country. சரிங்களா? இந்தியா லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி. யுனைடெட் கிங்டமும் டெமோக்ரஸி, அமெரிக்கா டெமோக்ரஸி. சோ அங்க வந்து மக்கள் ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள், எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. எங்க சைனால வந்து சைனா இஸ் நாட் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதனாலதான் நம்ம இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்னு இப்ப இருந்து சொல்லல, பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்கோம். இப்பதானே இந்தியா வந்து மோஸ்ட் பாப்புலேட்டட் ஆச்சு. இந்தியா உலகத்திலேயே நம்பர் 1 மக்கள் தொகை இப்பதானே ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தே லார்ஜஸ்ட் டெமோக்ரஸினா இந்தியா தான் சொல்லுவோம். அப்ப சைனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஜனநாயக நாடு அல்ல. அப்ப ஜனநாயக நாடுனா என்னதுன்னா மக்கள் வாக்குரிமை மூலம் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் அரசியல் அமைப்பு. So democratic country is one where the people elect their leaders through voting. So India வந்து largest democratic country. Okay. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது ரிபப்ளிக். So what is republic? ரிபப்ளிக் அப்படின்னா தமிழ்ல தெரியும் குடியரசு. ரிபப்ளிக் அப்படின்னா குடியரசு. குடியரசுனா என்ன? குடியரசுனா என்ன அப்படின்னா the head of the state. நார்மலா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அப்படின்னு சொன்னாலே என்னது அப்படின்னா ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட், பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அப்படின்னா என்னதுன்னா நாடுன்னு அர்த்தம். ஸ்டேட் அப்படின்னா நாடுன்னு அர்த்தம். இந்தியா வந்து ஒரு ஸ்டேட், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நாடு அப்படிங்கிறது சொல்லுவோம். சோ அப்போ ரிபப்ளிக் கண்ட்ரிங்கிறது ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட். ஒரு நாட்டின் தலைவர் வந்து மக்களால் நேரடியாகவோ இல்லது மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவது. இப்ப இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யாரு? Who is head of state of India? இந்திய நாட்டின் தலைவர் யார்? பிரசிடென்ட் வந்து நேரடியா மக்கள் தேர்ந்தெடுக்கல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எலெக்டட் பை த பீப்புள். அவங்கெல்லாம் சேர்ந்தா பண்றாங்க. அது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கிற எம்எல்ஏஸ், பாராளுமன்றத்தில் இருக்கிற
எல்லாமே சேர்ந்துதான் வந்து பிரசிடென்ட்டை வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ அதனாலதான் இந்தியா ரிப்பப்ளிக். ஸோ ரிப்பப்ளிக் அப்படின்னா அந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அந்த நாட்டின் தலைவர் வந்து ஆக்சுவலா எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றதுன்னா, அவர் பரம்பரையா வரக்கூடாது. அரசர் இருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் மோனார்கி. அரசர் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே ரிப்பப்ளிக் தான். அரசர்னா என்னது? அவருக்கு அப்புறம் யாரு? பையன். அந்த மாதிரி வரக்கூடிய இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா வந்து ரிப்பப்ளிக், யுஎஸ் ரிப்பப்ளிக், அதுக்கப்புறம் சைனா எப்படி ரிப்பப்ளிக்கா இல்லையா? சைனா ரிப்பப்ளிக் ஸ்டேட்டா இல்லையா? ரிபப்ளிக்ங்க சார். சைனாவோட பேரே தெரியுமா? சைனா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? சைனாவுக்கு பேர் என்ன தெரியுமா? அபிஷியல் நேம். சைனாவை எப்படி எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க? பிஆர்சி. பிஆர்சி தான் சைனாவோட அபிஷியல் நேம். பிஆர்சின்னு என்ன தெரியுமா? நீங்க இங்கெல்லாம் ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாத்துலயும் நீங்க பாருங்க, சைனா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க பிஆர்சி. பிஆர்சின்னு என்ன தெரியுமா? பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சைனா வந்து எந்த நாடு அப்படிங்கிறது, சைனா வந்து ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி. ரிப்பப்ளிக் கண்ட்ரினா என்ன அர்த்தம்னா, அந்த நாட்டின் தலைவர் சில பேரால தேர்ந்தெடுக்கப்படுவார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அவசியம் கிடையாது, சில பேரால தேர்ந்தெடுக்கப்படுவார். தேர்ந்தெடுக்கப்படாம பரம்பரையா வந்தாதான் மோனார்கி. சரிங்களா? அப்போ மோனார்கி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரசரோ அரசியோ எம்பரர் அந்த மாதிரி இருப்பாங்க, ஹெட் ஆஃப் த ஸ்டேட். சோ சைனா வந்து ரிப்பப்ளிக் கண்ட்ரி தான். ரிப்பப்ளிக் கண்ட்ரி இல்லாதது எது? ரிப்பப்ளிக் கண்ட்ரி இல்லாதது எது அப்படின்னா சவுதி அரேபியா, புருனே. அங்கெல்லாம் யாரு அப்படின்னா அரசர் தான் அங்க வந்து தலைவராக இருப்பார். மோனார்க்கு தான் சுப்ரீம் பவர் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூகே கூட. யூகே எல்லாம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மோனார்கின்னு சொல்லுவோம். யூகே, ஜப்பான், கனடா எல்லாம். இப்போ ஆஸ்திரேலியா எல்லாம். ஆஸ்திரேலியாவோட தலைவரும் யூகேவோட தலைவரும் ரெண்டுமே ஒருத்தர் தான். யூகேவோட தலைவர் யாரு? Who is head of UK? UK head யாரு? பிரைம் மினிஸ்டர் வேற, ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். பட் ஹெட் ஆஃப் த கண்ட்ரி, ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் UK யாரு அப்படின்னா கிங் யாரு? சார்லஸ் த்ரீ யாரு? அவங்க இவங்க இறந்த பின்னாடி வந்து சார்லஸ் த்ரீ வந்திருந்தாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து எதுக்கு அப்படின்னா ரிப்பப்ளிக். சோ ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது முக்கியம். அப்புறம் நமக்கு செக்யூலர் அப்படிங்கிறது தெரியும். செக்யூலர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நாடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரிலிஜியன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. எல்லா மதங்களுக்கும் ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஸ்டேட்ல எந்த ரிலிஜியன்ஸ் இருக்கக்கூடாது. ஸ்டேட்னா என்னது? ஒரு நாடு. அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல இந்த ரிலிஜியன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மதச்சார்பற்ற நாடு. இப்ப பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மத சார்புள்ள நாடு. அது வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட். பாகிஸ்தான்ங்கிறது இஸ்லாமிக் ஸ்டேட். இப்ப அமெரிக்கா, இந்தியா, பிரான்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்யூலர், மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சோசியலிசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த இன்இக்வாலிட்டியை குறைப்பதற்காக கொண்டாது. சமத்துவம் அல்லது சோசியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நாட் அ ஃபுல்லி சோசியலிஸ்ட் கண்ட்ரி. மிக்சட் கேபிட்டலிசமும் இருக்கும். இந்த எக்கனாமிக்ஸ்ல பார்ப்போம். கேபிட்டலிசம், சோசியலிசம் ரெண்டும் கலந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நீங்க கியூபாலாம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் சோசியலிசம் இருக்கும். கியூபா, பழைய USSR, இப்ப எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம் தான். சோசியலிசம் கொஞ்சம் இருக்கும். சோசியலிசம் என்னதுன்னா நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். எல்லாமே பிரைவேட் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல அதிகமாக இருக்கும். இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசோட கையில இருக்குது, அரசோட இதுல இருக்கக்கூடியது. பட் நிறைய வந்து அப்படியே மாறிக்கிட்டே வருது. பிரைவேட் வந்து கேபிட்டலிசம் இருக்கும். சோசியலிசத்தோட இது வந்து எல்லா இடத்துலயும் எல்லா நாடுகள்லயும் வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் வந்துச்சு. ரைட். அடுத்து இப்ப இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கறத வந்து இதுக்கு வந்து எழுதுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே நீங்க எல்லாமே நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஐ வில் ஷேர் த PDF ஆல்சோ. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு
அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது, எந்த ஒரு திட்டத்தால உருவாக்கப்பட்டது? இந்தியாவுல வந்து அரசியலமைப்பு எழுதணும், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அது வந்து எந்த ஒரு திட்டம் அல்லது சபையால் வந்து உருவாக்கப்பட்டது? சபைன்னே சொன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. எந்த பிளானோட இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேணும் அப்படிங்கிறது. அதன் கீழே தான் வந்து இந்திய அரசியலமைப்பே வந்து உருவாக்கப்பட்டது. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா வந்து நவம்பர் 1946 உருவாக்கப்பட்டதே அதன் கீழே தான். எதன் கீழே? கேபினட் மிஷன் பிளான், கேபினட் தூதுக்குழு. கேபினட் தூதுக்குழு எந்த வருடம்? 1946. So கேபினட் தூதுக்குழு, கேபினட் மிஷன் பிளான். So கேபினட் மிஷன். So கேபினட் மிஷன் பிளான், அதாவது கேபினட் என்னது? தூதுக்குழு. சோ இது பிரகாரம் இந்தியாவில் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி ஏற்படுத்தப்பட்டது. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1946 ஏற்படுத்தப்பட்டது. எப்போ? தேதி முக்கியம். எந்த தேதி சொல்லுங்க? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தேதி டிசம்பர் 9. கரெக்ட். அதான் டிசம்பர் 9. சோ 9th டிசம்பர் 1946 ஆரம்பிச்ச கான்ஸ்டிடியூஷன் எப்ப முடிச்சாங்க? 26 நவம்பர் 1949. இதுதான் இந்த இடைப்பட்ட பீரியட் வந்து எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. இந்த இடைப்பட்ட பீரியட் எவ்வளவு நாள்? 2 years 11 months 18 years 11 months 2 years 11 months 18 or 17 days. சில சமயம் போடுவாங்க 17 போடுவாங்க, சில சமயம் 18. எத்தனை தேதி சேர்க்கிறாங்க? நார்மலா 18 daysங்கிறது அதிகமா கேட்கக்கூடியது. சோ 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு, தயாரிக்கிறதுக்கு ஆகப்பட்ட காலம். சோ அதனாலதான் இந்த 26 நவம்பர் 1949 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தப்பா அவசரத்துல நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. அடாப்டட் டே, இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் என்னைக்குன்னா 1949 நவம்பர் 26. இன்னைக்கு வந்து அமுலுக்கு வரவில்லை. அமுலுக்கு எப்போ வந்தது? ஜனவரி 26 1950. அமுலுக்கு வந்த தினம் வந்து 26 ஜனவரி 1950. ஏன்னா கொஞ்சம் ஹிஸ்டரி உங்களுக்கு பேசிக்கா முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். Even though the constitution was ready by 26 November 1949, we implemented the constitution only from 26 January 1950 because this day எப்போ வரணும்? முன்னாடி போகணும். எப்பனா லாகூர் காங்கிரஸ் செஷன், இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கூடும்ல, அதுல ஒரு செஷன் வந்து லாகூர் செஷன்ல கூடுனது. எந்த வருஷம் லாகூர் செஷன்? 1929 சார். 1929 வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம், குழப்பிக்க கூடாது. 29 30 29 தான். கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அசம்பிளி வந்து, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் எப்பவுமே நார்மலா டிசம்பர் மாசம் கூடும். 1929 லாகூர்ல கூடின அந்த காங்கிரஸ் செஷன், அதோட தலைவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. அதுக்கு முந்தின வருஷம் 28ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மோதிலால் நேரு, 29ல வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அப்போ வந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இனிமே ஒரு சுதந்திர தினத்தை இந்தியாவுக்கு ஒண்ணு அனுசரிக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சுவராஜ்னு கேட்டுட்டு இருந்தோம். சுவராஜ் எல்லாம் வேணாம், டொமினியன் ஸ்டேட்டஸ் எல்லாம் வேணாம், நேரடியா சுதந்திரம் தான் வேணும், முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முழு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறது எப்போ அப்படின்றத இனிமே ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26 நாம் சுதந்திர தினமாக அனுசரிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு எடுத்தாங்க. அதான் லாகூர் செஷன். சரிங்களா? லாகூர் நதிக்கரை அந்த லாகூர் செஷன் எடுத்தாங்க தெரியுங்களா? அது வந்து அப்போ முதல் சுதந்திர தினம் எப்ப கொண்டாடப்பட்டது? முதல் சுதந்திர தினம் ஜனவரி 26 1929. 30. திரும்ப 29 சொல்லாதீங்க. 30. ஏமா டிசம்பர் 29 தானே அந்த முடிவே எடுக்கிறாங்க. புரியுதா? சாரி சார், டிசம்பர் 29 தான் முடிவே எடுக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்போ முதல் சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியாவில் அப்படின்னா ஜனவரி 26 1930. 1930 தான் முதல் சுதந்திர தினம் கொண்டாடினாங்க. 1930. 26
ஜனவரி. அதனாலதான் சரி இந்த நாளை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள், இதுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இத வந்து ரிபப்ளிக் டே அறிவிச்சிருவோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு அமுலுக்கு வந்த தினம். கேம் இன்டு ஃபோர்ஸ்னு என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்து 26th January 1950. ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம்ன்றது கேட்டாங்கன்னா 26th November 1949. ஸோ 26 November 1949க்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் அது? என்ன நாள்? அந்த நாள் 26 November 1949க்கு என்ன நாள்? எக்ஸாம்ல கேட்பாங்க. 26th என்ன நாள்? இந்திய Constitution Day. அரசியலமைப்பு தினம் 26th November. ஸோ 26 November வந்து இந்திய அரசியலமைப்பு தினம், கான்ஸ்டிடியூஷன் டே. அல்லது ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா அதேதான் நேஷனல் லா டே அன்னைக்குதான். தேசிய சட்ட தினமும் அன்னைக்குதான். தேசிய சட்ட தினமும் அன்னைக்குதான். இந்திய அரசியலமைப்பு தினமும் அன்னைக்குதான். அல்லது சம்விதானா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்விதான் திவாஸ். சம்விதான் திவாஸ் அப்படின்னா நாள்னு அர்த்தம், தினம்னு அர்த்தம். சம்விதான் சம்விதான் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்றத சொல்றாங்க. என்னைக்கு அப்படின்னா 26th November, 26th November எவ்ரி இயர். ஓகே, அடுத்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடியது பார்க்க போறோம். இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது வந்து அசம்பிளியால எது வந்து சிம்பிளாவும் சீலாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டது, எது வந்து சின்னம் மற்றும் முத்திரையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு? எது சிம்பல் அண்ட் முத்திரை? என்ன சிம்பல்? எந்த விலங்கு? யானை. இந்திய யானை தான் அதிகாரப்பூர்வமான சிம்பல். So the Indian elephant was officially adopted as a symbol and seal. Symbol and seal. Okay. First ஒரு பிரசிடென்ட் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்டரிம் பிரசிடென்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க, தற்காலிக தலைவர். அப்புறம் பின்னாடிதான் யாரு தலைவரானா? ராஜேந்திர பிரசாத். தலைவர் அம்பேத்கர், இதை குழப்பிக்க கூடாது சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட தலைவர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கு முன்னாடி வந்து டெம்பரரியா ஒரு பிரசிடென்ட் எடுத்தாங்க, இன்டரிம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்காலிக சபாநாயகர். சபாநாயகருக்குன்னா தற்காலிக தலைவர். தற்காலிக தலைவர் யாரு அப்படின்னா யாரு? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா. சோ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் யாரு அப்படின்னா டெம்பரரி, அதாவது இன்டரிம் பிரசிடென்ட். அவர் தலையில இப்போ நம்ம வந்து முதல்ல பாராளுமன்றம் பண்ணதுன்னா ஃபர்ஸ்ட் என்னது? புரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டம் ஸ்பீக்கர் தலைமையில தான் எலெக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ஸ்பீக்கரை தேர்ந்தெடுப்பாங்க. சோ அது மாதிரி இவர் தலைமையில இருந்து அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்துறாங்க. சோ இவர் வந்து டெம்பரரி. அப்போ டெபுட்டி சேர்மனை வந்து ஒருத்தர் நாமினேட் பண்ணாரு. யாரு? டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா. யார? டெபுட்டி சேர்மன். டெம்பரரி டெபுட்டி சேர்மன். அந்த டெம்பரரி டெபுட்டி சேர்மன் யாரு அப்படின்னா பிராங்க் ஆண்டனி. பிராங்க் ஆண்டனி. பிராங்க் ஆண்டனி அப்படிங்கிறவர் தான் பிராங்க் ஆண்டோனி. இவர் தான் வந்து யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெம்பரரி டெபுட்டி சேர்மன். டெபுட்டி சேர்மன். உப தலைவர். ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மன் வந்து December 9, 1946. இந்த December 9, 1946ல ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மன் யாரு அப்படின்னா பிராங்க் ஆண்டனி தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிராப்டிங் கமிட்டிக்கு சேர்மன், வரைவு குழுவுக்கு வந்து தலைவர் யாரு அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் யாரு? கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் யாரு அப்படின்னா B.N. ராவ். B.N. ராவ் தான் யாரு அப்படின்னா அரசியலமைப்பு ஆலோசகர். அரசியலமைப்பு ஆலோசகர் வந்து யாரு அப்படின்னா B.N. ராவ். B.N. ராவ். அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியோட நல்லா புரிஞ்சுங்க, டிராப்டிங் கமிட்டி சேர்மன் வந்து டாக்டர் அம்பேத்கர். அவங்க தலைமையில தான் எல்லாமே டிராப்டிங் எல்லாமே நடந்தது. சீஃப் டிராப்ட்ஸ்மேன் யாரு? சீஃப் டிராப்ட்ஸ்மேன். சீஃப் டிராப்ட்ஸ்மேன். சீஃப் டிராப்ட்ஸ்மேன் அப்படின்னா
தலைமை வரைவாளர். சோ தலைமை வரைவாளர் யார் அப்படின்னா எஸ்.என். முகர்ஜி. சோ எஸ்.என். முகர்ஜி தான் த சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அதாவது சட்ட வடிவில் இருக்கக்கூடிய டிராஃப்ட் பண்றது, டிராஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, டிராஃப்டிங் தான் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா. சோ அப்ப அம்பேத்கருக்கு உறுதுணையாக இருந்து எல்லாத்தையும் டிராஃப்ட், நீங்க கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஒவ்வொரு ஜிஓ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்டிங் ஆரம்பிக்கும். ஏஎஸ்ஓ லெவல்ல, எஸ்ஓ லெவல்ல ஆரம்பிக்கும். இந்த டிராஃப்டிங் தான் பின்னாடி ஆகிதான் உங்களுக்கு ஜிஓ ஆகுறது. சோ அந்த டிராஃப்டிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியமான பணி. சோ அந்த சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் யாரு அப்படின்னா எஸ்.என். முகர்ஜி. எஸ்.என். முகர்ஜி. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம். எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க, குறிக்கோள் தீர்மானத்தை யாரு கொண்டாந்தது? குறிக்கோள் தீர்மானம் யாரு கொண்டாந்தது? மோதிலால் மோதிலால் நேரு. ஜவஹர்லால் நேரு. குறிக்கோள் தீர்மானம் வந்து டிசம்பர் 13, 1946 கொண்டாந்தாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னாடி என்னவா மாறுச்சு? பிரியாம்பிள், முகப்புரையாக மாறியது. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிசம்பர் 13, 1946 வந்து ஹூ ப்ரொபோஸ்ட் இட், ஹூ மூவ் இட் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சோ ஜவஹர்லால் நேரு தான் இதை வந்து மூவ் பண்ணார். அப்ப மூவ் பண்ணும்போது கூட எம்.ஆர். ஜெயக்கர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன்னும் வரல, நிறைய பேர் ஜாயின் பண்ணல, முஸ்லீம் லீக்கும் வரல, சோ அது வரைக்கும் இதை தள்ளி போடுவோம், இதை இப்ப பண்ண வேணாம் அப்படின்னு எம்.ஆர். ஜெயக்கர் சொல்லுவார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல சுதேச அரசுகள் எல்லாமே வந்துட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் சேராம, நான் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியே சேர மாட்டேன் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹைதராபாத் ஸ்டேட் வந்து நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 1948 வந்து பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் வந்து அதன் மேல வந்து ஆபரேஷன் போலோ அப்படிங்கிற நடவடிக்கையால அது வந்து சேர்க்கப்படும். ஆபரேஷன் போலோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலோ ஆபரேஷன். ஸோ ஆபரேஷன் போலோ எதன் மேல எடுக்கப்பட்டது அப்படின்னா ஹைதராபாத். ஸோ ஆபரேஷன் போலோ போலீஸ் நடவடிக்கை 1948. அது மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க? 15 பேர். சரோஜினி நாயுடு, அன்ஷா மேத்தா, அது மாதிரி. சோ பெண் உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா 15 பேர். சோ 15 பேர் வந்து பாத்தீங்கன்னா பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மொத்தம் எத்தனை செஷன்ஸ் நடந்தது? 11 அமர்வுகள். எத்தனை அமர்வுகள், எத்தனை கூட்ட அமர்வுகள்? 11 கூட்ட அமர்வுகள். அதான் நமக்கு தெரியும். அந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள்ல இருந்து. இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து டிராஃப்ட், இந்த கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி இருக்குல்ல, டிராஃப்டிங் கமிட்டி வந்து கிட்டத்தட்ட 7653 சட்ட திருத்தங்களை வந்து கொண்டு வந்த பார்த்தாங்க. 7553 அமெண்ட்மெண்ட்ஸ். அப்பவே இந்த டிராஃப்ட் பண்ணும் போதே, டிராஃப்டிங் இருக்கும் போதே அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டாந்தாங்க. அதுல வந்து 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணவே உங்களுக்கு டைம் இருந்துச்சு, மீதி எல்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ மொத்த அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 7653 அமெண்ட்மெண்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. ப்ரொபோஸ்ட், ஆனா அப்ராக்சிமேட்லி வந்து அதை டிஸ்கஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2473 அமெண்ட்மெண்ட்டை தான் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து தெரியும் நமக்கு, டிராஃப்டிங் கமிட்டி, அவர் தான் சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு உருவாவதற்கு வந்து முக்கிய காரணகர்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பி.ஆர். அம்பேத்கர் சொல்லுவோம். அப்ப பி.ஆர். அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில வந்து எந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் ஆனார்? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், பார்ட்டிஷனுக்கு முன்னாடி. பார்ட்டிஷனுக்கு முன்னாடி வந்து எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா எங்க? பெங்கால் கான்ஸ்டிடியூஷன் இருந்து வந்தாங்க பார்ட்டிஷனுக்கு முன்னாடி. சோ அந்த இடத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெசோரி குல்லா. இதுல இருந்து தான் எலெக்ட் ஆனாங்க, இதுல இருந்தா ரெப்ரசன்டேட்டிவா வந்தாங்க. பெங்கால் கான்ஸ்டிடுவன்சி தான். பட் அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் பின்னாடி இந்த இடம் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போன உடனே அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிஷனுக்கு அப்புறம் வந்து பாம்பே பிரசிடென்சிக்கு வந்துட்டாங்க அம்பேத்கர் ரெப்ரசன்ட்ஸ் பாம்பே பிரசிடென்சி. நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல வந்து
அரசியலமைப்புல கான்ஸ்டிடியூஷன் 1946ல அம்பேத்கர் சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் கான்ஸ்டிடியூன்சில இருந்து தான் சேர்ந்தாங்க. ஜெஸ்ஸோரே குல்னாங்கிற இடத்துல இருந்து. அது வந்து பார்ட்டிஷனுக்கு அப்புறம் வந்து பிரிவினைக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தான் பக்கம் போனதுனால அதுக்கப்புறம் பாம்பே பிரசிடென்சி கான்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க கொஞ்சம் இதுல. இப்போ நமக்கு தெரியும் என்னைக்கு அடாப்ஷன் டேட். அடாப்ஷன் டேட் வந்து நவம்பர் 26. என்னைக்கு கேம் இன்டு ஃபோர்ஸ் ஜனவரி 26, 1950. இது வந்து எந்த ஆர்டிகிள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிகிள்ல இந்த விஷயம் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஆர்டிகிள் 394. சோ ஆர்டிகிள் 394ல தான் இது மென்ஷன் ஆயிருக்கு. த அடாப்ஷன் டேட் அண்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் டேட். சோ த ஆர்டிகிள் இஸ் ஆர்டிகிள் 394. அப்புறம் ஃபர்ஸ்ட் யார் சைன் பண்ணா? ஃபர்ஸ்ட் சைன் பண்ணது யாரு? கான்ஸ்டிடியூஷன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் அதுலயே ஒரு இது சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ராஜேந்திர பிரசாத் சைன் பண்றதுக்கு முன்னாடி நேரு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இடம் இல்லை, அதனால நேருக்கு மேல வந்து ராஜேந்திர பிரசாத் பண்ண வேண்டியதா இருந்தது. அது இன்னும் அதை பத்தி தரவுகள் சரியாக இல்லை. ஹிஸ்டாரிக்கலா அதை பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலி சைன் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவங்கதான் எல்லாமே. அதான் லாஸ்ட் சிட்டிங். என்னைக்கு அது டேட்? என்னைக்கு? 284 பேர் சைன் பண்ணாங்க. என்னைக்கு? ஜனவரி 22. ஜனவரி 24, 1950. ஒரு தேதி முக்கியம். ஜனவரி 24, 1954 தான் அவங்க எல்லாமே சைன் பண்ணது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் 26ல இருந்து தான் கேம் இன் டு ஃபோர்ஸ். அது வரைக்கும் ப்ரொவிஷன். ஏன்னா 1952 தானே ஜெனரல் எலெக்ஷன் நடந்தது. ஸோ ஜெனரல் எலெக்ஷன் நடந்த பின்னாடி தானே, அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி தானே இந்தியா வந்து ஃபுல்லி ரிபப்ளிக் ஸ்டேட் ஆனது. ஓகே, நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கைப்பட மிகவும் அழகாக கேலிகிராஃபின்னு சொல்லுவாங்க. கேலிகிராஃபினா மிக மிக அழகாக அதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கைப்பட எழுதுனது. இந்த கைப்பட எழுதுனதுல வந்து யாரு முக்கியமா எழுதுனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேம். இன்னைக்கு கூட நீங்க அதை பார்க்கலாம். கைப்பட எழுதின இது வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம் இதுக்குள்ள ஹீலியம் குடுவைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது ஹீலியம் வந்து பாத்தீங்கன்னா மந்தவாயு, இந்த எழுத்தெல்லாம் ஃபேட் ஆகாம இருக்கிறதுக்காக. சோ பிரேம் பிஹாரி நாராயண் ரெய்சாதா. தமிழ் எழுதிக்கிங்க பிரேம் பிஹாரி. தமிழ் எழுதுனா பிரேம் பிஹாரி நாராயண் பேர் தானே ரைசாதா. இவர் தான் இத இங்கிலீஷ்ல எழுதினாரு. இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சரி, ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் மொத்தம் 2 வருஷம் தான் எழுதினாங்க. ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் எழுதுனது யாரு? ஹிந்தி வெர்ஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் எழுதுனது யாரு அப்படின்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்யா. வசந்த் கிருஷ்ணன் VAIDYA வைத்தியர்னு சொல்லுவோம்ல, வைத்யா. வசந்த் கிருஷ்ணன் வைத்யா. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷன். அந்த பேஜஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணது யாரு அப்படின்னா சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, சாந்தி நிகேதன். இவர் ஆரம்பிச்சது. யாரு ஆரம்பிச்சது? சாந்தி நிகேதன் யார் ஆரம்பிச்சா? ரவீந்திரநாத் தாகூர். சாந்தி நிகேதன்ல இருக்கிறவங்க தான் வந்து அதை இது பண்ணாங்க. அது வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா யாரோட கைடன்ஸ்னா அப்ப இருந்தக்கூடிய மிக ஓவியர் வந்து நந்தலால் போஸ். டெக்கரேட் பண்ணதெல்லாம் யாரு அப்படின்னா நந்தலால் போஸ். சோ நந்தலால் போஸ் அவர்களால் டெக்கரேட் பண்ணப்பட்டது. அந்த பிரியாம்பிள் பாத்துறீங்களா? பிரியாம்பிள் வந்து பக்காவா நீட்டா எழுதியிருப்பாங்க. பிரியாம்பிள் தான் நமக்கு ரொம்ப, இப்ப கூட நான் காட்டேன் உங்கள்கிட்ட. திஸ் இஸ் த பிரியாம்பிள். சோ இந்த பிரியாம்பிள் வந்து ஸ்பெசிபிக்கலி டிசைன் பண்ணி இத சிங்கிள் ஹேண்டா யாரு எழுதினாரு அப்படின்னா பியோகர் ராம் மனோகர் சின்ஹா. இவர் தான் பிரியாம்பிள் எழுதினார். பிரியாம்பிளை வந்து டிசைன் பண்ணது. சரி, ஒரிஜினல் ஹேண்ட் ரிட்டன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன்ல கையில எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து மொத்தம் எத்தனை பேஜஸ் வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 251 பேஜஸ் வந்தது கான்ஸ்டிடியூஷன். கையில எழுதுனது வந்து 200, இந்த கேலிகிராஃபில எழுதுனாங்க 251. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் லைப்ரரியில வந்து ஹீலியம் கேஸ் அதுக்குள்ள வந்து அதை வச்சிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு அந்த ஒரிஜினல் எழுதுன அந்த பிரதி அப்படி பத்திரமா வச்சிருக்கிறாங்க. ரைட். நமக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நிறைய எங்க இருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டம்.
1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்தா நிறைய எடுத்திருக்கிறாங்க. அப்படி எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்ல இருந்ததை எடுத்து இங்க கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு பேர்ல போட்டாங்க. அறிவுறுத்தல் கருவின்னு சொல்லுவாங்க. அறிவுறுத்தல் கருவி, அறிவுறுத்தல் கருவி அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்ததை வந்து இங்க வந்து இந்திய அரசியலமைப்பு கொண்டு வந்தாங்க. அது என்ன பேர்ல வந்திருக்கு அப்படின்னா அதான் இந்திய அரசியலமைப்புல பகுதி 4ல வந்திருக்கு, பார்ட் 4ல வந்திருக்கு. பார்ட் 4 என்னது? அப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கறதா பார்ட் 4ஆ வந்திருக்கு. பார்ட் 4ங்கிறது என்னது? அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் என்னது? டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்த முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சிம்பல் அண்ட் நேஷனல் பிளாக். தேசிய சின்னங்கள் மற்றும் தேசிய கொடிகள். தேசிய சின்னங்கள் மற்றும் தேசிய கொடிகள். தேசிய கொடி, தேசிய கொடிக்கு வந்து யாரு தலைமையில வந்து ஒரு கமிட்டி போடப்பட்டது? யாரு தலைமையில வந்து கமிட்டி போடப்பட்டது? யாரு வந்து அத கமிட்டி போடப்பட்டது வந்து ராஜேந்திர பிரசாத் தலைமையில. பட் அந்த தேசிய கொடியை வடிவமைத்தது யார்? தேசிய கொடியை வடிவமைத்தது யார் அப்படின்னா யாரு? பிங்காலி வெங்கையா. சோ பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் இதை வந்து வடிவமைத்தார். பிங்காலி. ஆக்சுவலா இவர் வந்து 2 வர்ணத்தோட தான் கொண்டாடுவாரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செஃப்ரான், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரீன். சோ கிரீன், செஃப்ரான் வந்து ஹிந்துஸ்க்கும், கிரீன் வந்து முஸ்லிம்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்தியாவோட. அப்ப மற்றவர்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக காந்தி வந்து இதை மூவர்ண கொடியா மாற்றினார் கேட்பாங்க. சோ மூவர்ண கொடியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்திஜி. இவர் கொண்டு வந்தது 2 வர்ண கொடி தான். சரிங்களா? சோ அந்த மூவர்ண கொடியா உருவாக்குனது யாரு அப்படின்னா அந்த இது வந்து காந்திஜி. இந்த கொடி இருக்குல்ல, இந்த கொடி வந்து என்ன ரேஷியோல இருக்கும்? லென்த் டு வித் என்ன ரேஷியோ? 3:2. அதாவது வித்னா ஹைட், ஹைட் டு லென்த். ரேஷியோ ஆஃப் த வித் ஹைட் டு லென்த்ங்கிறது வந்து 2:3 சார். எது கேக்குறாங்கிறது பாத்துக்கணும். ஹைட் டு லென்த்னு கேட்டா என்ன அர்த்தம்? 2:3 சார். ஹைட் டு லென்த்னு கேட்டா 2:3 இப்படி இருக்குன்னு வச்சுங்களே கொடி. அப்படின்னா இது எத்தனை பார்ட்? ஹைட்டுங்கிறது 2 பார்ட், இது எத்தனை பார்ட்? 3 பார்ட். சரிங்களா? நார்மலா இத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இத வந்து லென்த்னு சொல்லுவோம், இதை என்ன சொல்லுவோம்? வித்ன்னு சொல்லுவோம், அல்லது ஹைட்னு சொல்லுவோம். இததான் நம்ம லென்த்னு சொல்லுவோம். சோ லென்த் வந்து அதிகம், லென்த் வந்து அதிகம். சோ அந்த 3:2. ஸோ அதனால ரேஷியோ வந்து 2:3 கேட்பாங்க. அதனால அது வந்து கரெக்டா இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு தெரியும் ஃபைனல் செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 24, 1950. அப்பதான் அந்த நேஷனல் ஆந்தம் வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணாங்க. நேஷனல் ஆந்தம் வந்து ஜனகணமன, நேஷனல் சாங் வந்து வந்தே மாதரம். சரிங்களா? வந்தே மாதரம். ஜனகணமன அப்படிங்கிறது வந்து 1919லயே என்ன டைட்டில் வந்து ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பார்? என்ன டைட்டில் அப்படின்னா த மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா. த மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா. அதுதான் வந்து ஜனகணமனன்னு பின்னாடி வந்தது. த மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா. ஸோ அதான் பின்னாடி வந்து ஜனகணமனகதி அப்படின்னு வந்தது. அதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய சின்னம் வந்து அசோக சிம்மத்தூண்ல இருந்து நம்ம எடுத்தோம். அது கீழே சத்தியமே ஜெயதே, வாய்மையே வெல்லும் அப்படின்னு தமிழ்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தேவநாகரி எழுத்துருவில் மட்டும் எழுதணும் அப்படின்னு அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அந்த அது வந்து சாரநாத், எங்க லயன் கேபிட்டல்னு சொல்லுவோம்ல, அது வந்து சாரநாத்ல இருந்து எடுத்தது. சத்தியமே ஜெயதே அப்படிங்கிறது வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்கும். தேவநாகரி ஸ்கிரிப்ட். ஸோ அந்த கடைசியா வந்து ஜனவரி 24, 1950 அப்ப எத்தனை பேர் வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 284 பேர் சைன் பண்ணியிருந்தாங்க. 284 பேர். இது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அதான் ஃபைனல் மீட்டிங். ஜனவரி 24, 1950 தான் ஃபைனல் மீட்டிங். ரைட். ஸோ நம்ம அடுத்து வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் எதை பேஸ் பண்ணி வந்து
இந்திய அரசியலமைப்பு வந்து ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணது அப்படிங்கிறது வந்து கேபினட் மிஷன் பிளான். கேபினட் மிஷன் பிளான் எந்த வருடம்? 1946 சார். 1946. 46 மார்ச் 23. ஓகே, 1946. 1946 தான் இந்த கேபினட் தூதுக்குழு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேபினட் தூதுக்குள்ள யார் யாரெல்லாம் வந்தாங்க? பெத்தி கிளாரன்ஸ், கிரிப்ஸ். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், சரிங்களா? சோ இது யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ். பெத்திக் லாரன்ஸ் யாருன்னா இந்திய செயலர், அவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. இவர் தலைமையில தான் வந்தது. யாரு தலைமையில வந்ததுன்னு கேட்பாங்க. இவர் தலைமையில தான். மொத்தம் 3 பேர் வந்தாங்க. பட் வந்தது வந்து தலைமை யாரு, அது ஹெட் யாருன்னா இவர் தான், பெத்திக் லாரன்ஸ் தான் ஹெட். வேற யாரு வந்தாங்க அப்படின்னா ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். ஏற்கனவே தனியா கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு ஒண்ணு வந்தவர், ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். அதுக்கப்புறம் யாரு அப்படின்னா ஏவி அலெக்சாண்டர். சோ 4 கொடுத்துட்டு இதுல யாரு இல்லை அப்படின்னு கேட்பாங்க. சோ கேபினட் தூதுக்குழு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் த போர்ட் ஆஃப் ட்ரேட். அலெக்சாண்டர் வந்து ஃபர்ஸ்ட் லார்ட் ஆஃப் அட்மிரால்டின்னு சொல்லுவாங்க. தலைமை வந்து யாருன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. இவர் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, பெத்திக் லாரன்ஸ். இவர் தலைமையில தான் வந்தது. இந்த இது வரும்போது யாருங்க வைஸ்ராய்? எப்போ யார் வைஸ்ராய்? சோ வைஸ்ராய் யாரு அப்படின்னா லார்டு வாவல். வாவல் பிரபு, லார்டு வேவல் தான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராய். அதே மாதிரி நிறைய இப்போ கான்ஸ்டியூஷன் டெவலப் பண்றது ஒரு நாள்ல வரல. 1930 நமக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து கிட்டத்தட்ட 2/3 வந்து 1935 இந்திய அரசு சட்டத்துல இருந்து எடுத்தது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஆனா அந்த இந்திய அரசு சட்டமே வந்ததே வந்து பாத்தீங்கன்னா எவால்வ் ஆகி தான் வந்தது, படிப்படியாகத்தான் வந்தது. ஆரம்பத்துல இருந்து படிப்படியாக வந்தது. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போட்ட ஆக்டுக்கு பேர் என்ன? ரெகுலேஷன் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் 1273. அந்த பிரிட்டிஷோட ரெகுலேட்டிங் ஆக்ட் இருக்குல்ல, இதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கு இந்திய கம்பெனி, வியாபார கம்பெனி இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டாடுறாங்க. அந்த சட்டம் தான் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட். இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் பிரகாரம் தான் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1965 நமக்கு தெரியும். கொஞ்சம் முன்னாடி போறதுன்னா ஹிஸ்டரியில கொஞ்சம் பாக்குறது அப்படின்னா 1757. 1757 என்ன நடக்குது முக்கியமா? பிளாசி போர். பிளாசி போருக்கு அப்புறம் 1764 என்ன நடக்குது? பக்சார் போர். பக்சார் போர் நடந்த உடனே அதுக்கப்புறம் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் வந்து அலகாபாத் உடன்படிக்கை வந்து 1765 நடக்குது. இந்த 1765 இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கண்ட்ரோல்ல வந்துடுறாங்க. அப்போ ராபர்ட் கிளைவ் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்காலா வர்றாரு. ராபர்ட் கிளைவ் வந்து 1765 கவர்னர் ஆஃப் பெங்கால், வங்காளத்தின் தலைவராக வருகிறார். வங்காளத்தின் கவர்னர், முதல் வங்காளத்தின் கவர்னர் இவர் தான். இந்த போஸ்ட தான் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் பிரகாரம் இது என்ன பேரை மாத்துறாங்க? கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்தத கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்துறாங்க. மாத்தி மத்த 3 இதுவும் இது கீழே வர்ற மாதிரி, இதுக்கு மத்த 2 பாம்பேயும் மெட்ராஸும். சோ பேரை மாத்துறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னா யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான். அப்படியே வந்து 1833 பெயர் மாற்றம் பட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ன்றவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் என்னவா மாறுறாரு? இந்தியாவா மாறுறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா 1833 யாரு அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபுன்னு இருப்பாங்க, வில்லியம் பெண்டிக்ட். சோ வில்லியம் பெண்டிக்ட் பிரபு தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா 1833. அதுக்கப்புறம் வந்து 1857 நமக்கு தெரியும் என்ன நடக்கும்? சிப்பாய் கழகம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்க விக்டோரியா கியூன் ப்ரொக்ளமேஷன் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் அப்போ கேனிங் பிரபு இருப்பாரு. அப்ப கேனிங் பிரபு தான் என்ன பண்ணுவாங்கன்னா 1858 என்னவாக மாறும் அப்படின்னா இனிமே
எல்லாமே ஃபுல்லா வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. நீங்க யார் தலைவர் இளவரெல்லாம் கிடையாது, நீங்க வந்து உங்களுக்கு பேர் வந்து வைஸ்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற பேரு வைஸ்ராயா மாறுச்சு. வைஸ்ராய்க்கு யாருக்கு ஹெட் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய அரசு செயலர். இந்திய அரசு செயலர் இப்ப நம்ம பார்த்தோம்ல, பென்டிக் லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி, அப்போ வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஸோ இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாங்கிற போஸ்ட் கிரியேட் பண்ணது. அதுக்கு அவருக்கு கீழே வந்து 15 பேர் இருப்பாங்க. அதுக்கு பேர் இந்தியா கவுன்சில். ஸோ இந்தியா கவுன்சில் சொல்லுவாங்க. ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அது 858 ஆரம்பிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாங்கிறது எக்ஸாம்ல கேட்பாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா தான் வைஸ்ராயோட பெரிய போஸ்ட், சரிங்களா? அவர் வைஸ்ராய் அவருக்கு தான் ஆன்சர் பண்ணணும். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா இப்ப நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க சேர்ந்துதான் அந்த திட்டம்லாம் போடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட், சரிங்களா? மின்டோ மார்லி, அந்த மின்டோ மார்லின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, மின்டோங்கிறது வந்து வைஸ்ராய், மார்லி வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. அதே மாதிரிதான் மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட், இந்த மாதிரி இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா 1858 முதல்ல செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, இந்திய அரசியல் செயலர் யாருங்க? லார்ட் ஸ்டான்லி. ஸ்டீவ்ஸ். லார்ட் ஸ்டான்லி தான் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா லார்டு ஸ்டான்லி. லார்டு ஸ்டான்லி தான் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா 1858. அதுக்கப்புறம் தான் சார்லஸ் வுட் வர்றாரு. ரெண்டாவது வந்து சார்லஸ் வுட். வுட்னாலே உங்களுக்கு தெரியும், எஸ்பெஷலி டீச்சர்ஸ்க்கு தெரியும், வுட்ஸ் டெஸ்பாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. வுட்ஸ் டெஸ்பாட்ச் எது சம்பந்தப்பட்டது, சரிங்களா? வுட்ஸ் பேரறிக்கை. வுட்ஸ் பேரறிக்கைக்கு ஒரு பேரே இருக்கும். என்ன பேரு வுட்ஸ் பேரறிக்கைக்கு? எந்த வருஷம்? 1854. வுட்ஸ் டெஸ்பாட்ச் 1854. இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா? இதுதான் மாக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. மாக்னா கார்ட்டா என்னது? இது ஒரு மகா பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மகா சாசனம் என்று அழைக்கப்படும். இது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுகிறது. எஸ்பெஷலி இங்கிலீஷ் எஜுகேஷன்ஸ்ல இந்த வுட்ஸ் டெஸ்பாட்ச் அப்படிங்கிறது மகா சாசனம். அதாவது எஸ்பெஷலி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மகா சாசனம். வுட்ஸ் பேரறிக்கைன்னு சொல்லக்கூடிய 1854. இது வந்து சர் சார்லஸ் வுட்ஸ் அவர்களால் வந்து 1854 வந்து கொடுக்கப்பட்டது. இந்த இதோட கண்டினியூட்டியை நம்ம நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ சார். Thank you, sir.